இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தாறுமாறான ஒரு படத்தோட வந்திருக்கேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு டிவிஎஸ் தமிழ் வாய்ஸ் ஸ்டுடியோ. ஒரு ஊரில் ஒரு ஜெயில் இருக்குது. 250 ஃப்ளோர் பில்டிங்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ரெண்டு பேராக இருப்பாங்க. மேலே டாப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் மாடியாகவும், கீழே கடைசீட்டில் இருக்கிறது 250வது ஃப்ளோர் கிரவுண்டாகவும் இருக்கும். அந்த பில்டிங் சென்டரில் பெரிய ஹோல் மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் பிட்டும்பாங்க. அது வழியாக தான் எல்லாருக்கும் சாப்பாடு போகும். இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சாப்பிட்றவன் மிச்சம் வச்சது தான் செகண்ட் ஃப்ளோரில் கீழே இருக்கிறவங்களுக்கு போகும். செகண்ட் ஃப்ளோரில் சாப்பிட்றவங்க மிச்சம் வச்சது தான் தேர்ட் ஃப்ளோர்காரங்களுக்கு போகும். இப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக மிச்சம் வைக்கிற சாப்பாடுங்க போனால் 250 ஃப்ளோரில் இருக்கிற 150வது ஃப்ளோருக்கு போகும்போதே சாப்பாடு பற்ற மாட்டேங்குது. இதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கொலையும் பண்ணிக்கிட்டு கடைசியில் செத்த மனுஷனோட உடம்பை சாப்பிட்ற நிலமை வருது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் போவானா? தெரியாமல் கூட எவனும் போக மாட்டான். ஆனால் தெரிஞ்சே நம்ம ஹீரோ போய் மாட்டிக்கிட்டு அல்லோலப்படுறாரு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஃப்ளோரில் எல்லோரும் ஒரு மாதத்துக்கு தான் இருப்பாங்க. ஒரு மாதம் கழித்து ஒவ்வொருத்தரும் ஷிஃப்ட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு ஃப்ளோருக்கும். இப்போ இந்த மாதத்தில் நீங்கள் 30வது ஃப்ளோரில் இருக்கீங்கன்னா, அடுத்த மாதத்தில் நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருப்பீங்கன்ட்டு உங்களுக்கே தெரியாது. மேபி 150 ஃப்ளோருக்கு கீழே இருக்கலாம், இல்லை 30வது ஃப்ளோருக்கு மேலே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இப்படி ஒரு இடத்துல ஹீரோ மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தைப்படுறாருங்கிறத வாங்க என்ன ஏதுன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் நிறைய செஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு பர்ஃபெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ யாரோ பின்னாடி இருந்து இந்த உலகத்தில் மொத்தம் 3 வகையான மக்கள் இருக்காங்க. ஒருத்தர் மேலே இருக்கிறவங்க, ஒருத்தர் கீழே இருக்கிறவங்க, இன்னொருத்தர் கீழே விழுகிறவங்க அப்படின்ட்டு ஒரு குரல் கேட்குது. அப்படியே இந்த படம் ஆரம்பிக்குது. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவருடைய செல் நம்பர் 48 இருக்குது. அதாவது அவர் 48வது ஃப்ளோரில் இருக்கார். அவர் ரூம்லேயே ஒரு வயசானவர் ஒருத்தர் அவருக்கு ரூம்மேட்டாக இருக்கார். ஐ மீன் செல்மேட். இப்போ ஹீரோ அந்த பெரியவர் இருக்கிற இடம் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று கீழே ஒன்று அப்படி வரிசையாக இருக்கும். இப்போ அவங்க இருக்கிறது 48வது பிட்டு. ஸோ மேலேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும். மேலே இருக்கிறது 1, கீழே இருக்கிறது 2 அப்படின்ட்டு கீழே போக 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 48வது பிட்டில் ஹீரோவும் அந்த பெரியவரும் இருக்கார். இப்போ ஹீரோ அந்த பெரியவர் கிட்ட கேட்குறாரு, என்ன பெரியவரே, என்ன நம்ம இவ்வளோ கீழே இருக்கிறோம்? நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கிறோம்? என்ன இது 48ன்னு போட்டிருக்கு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர் நம்ம எத்தனாவது லெவலில் இருக்கிறோம், 48வது லெவலில் இருக்கிறோன்ட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படு அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவங்க எல்லாருடைய ரூமுக்கும் நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக தான் சாப்பாடு கீழே போகும் பிளாட்ஃபார்மில். அப்படி அந்த சாப்பாடு கீழே ஹீரோ ரூமுக்கு வரும்போது அது பார்க்கும்போதே தெரியுது. மேலே இருக்கிற இப்போ இவர் ஹீரோ 48வது லெவலில் இருக்காரா, மேலே 47 லெவல், அதாவது ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்னு சொல்லி ஒவ்வொரு பிட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் சாப்பிட்டு வச்ச மீதம் தான் இப்போ ஹீரோ அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த பெரியவருக்கோ கொலை பட்னி அவர் பாட்டுக்கு அதை எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஹீரோவோ ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. யோ பெரியவரே, ஏயா அது எவனும் எச்சி வச்ச மேலே இருக்கிறவங்களாம் எச்சி வச்சு சாப்பாடு போல் இருக்கியா, அதையே சாப்பிட்றேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த பெரியவர், ஓ நீ புதுசு தானே, உனக்கு இந்த ஜெயிலை பற்றி உனக்கு தெரியாது. அதாவது மேலே இருக்கிறவங்க சாப்பிட்டதை மிச்சம் வச்சது தான் நம்ம சாப்பிட்ணும். நம்ம சாப்பிட்டு மிச்சம் வச்சது கீழே போகும், அவங்க சாப்பிட்டு மிச்சம் வச்சது அவங்களுக்கு கீழே போகும் அப்படின்ட்டு சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றும் புரியல. அப்பா, அடுத்தவங்க எச்சி வச்ச சாப்பாடு எனக்கெலாம் வேணாம், நீயே சாப்பிடு, நான் வேணால் இந்த ஆப்பிள் வேணால் எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சுக்கிறாரு அவர். இப்போ அந்த சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு அப்படியே கீழே போகுது. கீழே போகும்போது அந்த பெரியவர் எந்திரிச்சு அந்த சாப்பாட்டில் எச்சி திப்புறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோ கேட்குறான், என்னங்க எச்சியெல்லாம் திப்புறீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த பெரியவர், ஆமாம், மேலே இருக்கிறவன் எச்சி திப்பிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது, கீழே போகிறவன் எச்சி சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இப்போ திடீர்னு மருந்து அந்த ரூமே ரொம்ப ஹீட் ஆகுது. டெம்பரேச்சர் ஹீட் ரொம்ப அதிகமாகுது. அதுக்கு ஹீரோ கேட்குறான், என்னங்க திடீர்னு ஏன் ரூமு டெம்பரேச்சர் ஹீட் அதிகமாகுதுன்னு கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, நீ அந்த ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தீல்ல, நமக்கு சாப்பாடு வரும்போது அதை நம்ம சாப்பிட்றணும். ஒரு பொருள் கூட நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. அப்படி எடுத்து வச்சோம்னா இந்த ரூமு ஒன்று ஓவர் ஹீட் ஆகி நம்ம பொசுங்கி போவோம், இல்லைன்னா ஓவர் கூலிங் ஆகி நம்ம அப்படியே ஐஸாக உறைஞ்சி போயிடுவோம், ஃப்ரீஸ் ஆகிடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறாரு.
இப்போ அதை கேட்டோடனே ஹீரோ அந்த ஆப்பிள் எடுத்து வச்சுருந்த ஆப்பிள் எடுத்து அப்படியே அந்த ஓட்டையில் கீழே போட்டு விட்டுறான். இப்போ தான் ஹீரோ இந்த ஜெயிலுக்கு எப்படி வந்தார்னு நமக்கு காட்டுறாங்க. அதாவது இது ஜெயில் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு கெட்ட பழக்கம் இருக்கிறவங்க அந்த கெட்ட பழக்கத்தை போக வைக்கணுங்கிறதுக்காக ஒரு இடத்துல வந்து ஒரு சரணாலயம் மாதிரி வந்து சேருவாங்கள்ல, அந்த மாதிரி இது ஒரு சரணாலயம். இங்கே வந்து அவருக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது ஹீரோக்கு. ஸோ அந்த ஸ்மோக்கிங்கை குட் பண்ணுறதுக்காக அவர் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. இங்கே ஜாயின் பண்ணால் ஒரு 6 மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. இந்த மாதிரி ஸ்மோக்கை குட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க. சைக்காலஜிக்கலாக இவர் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக தான் ஹீரோ இங்கே வந்திருக்காரு. பட் ஆனால் இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல. இதை எல்லாத்தையும் அந்த தாத்தா கிட்ட ஒரு ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அந்த தாத்தா எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் என்ன எது நிறுத்துறதுக்காக அவர் இங்கே வந்தார் அப்படின்ட்டு அவர் எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை. இப்போ ஹீரோ மேலே இருக்கிறவங்கள பார்த்து, யோ உங்களுக்கு சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு எங்களுக்கு மீதி இருக்கிறது அனுப்புங்க, ஏங்க எல்லா சாப்பாடையும் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து சத்தம் போடுறாரு கீழே இருந்து. பட் ஆனால் மேலே இருக்கிறவங்க ஹீரோவை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு ஆளாகவே அவரை மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, மேலே இருக்கிறவனுங்க தான் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறானுங்க, அட்லீஸ்ட்டு கீழே இருக்கிறவங்களுக்காவது நம்ம அதை சொன்னோம்னா அவனுங்களாவது கரெக்டாக சாப்பிட்டுட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு போகட்டுன்ட்டு ஹீரோ வந்து கீழே இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து பெரியவர் வந்து, நீ என்ன தான் சொன்னாலும் அவனுங்க காதுலெல்லாம் விழாது, அவங்க இஷ்டத்துக்கு தான் சாப்பிடுவானுங்க பிடிப்பானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கே மேலேருந்து அப்படியே யூரின் போகிறாரு. ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம காண்டாகிறாரு. யோ என்னையா பண்ணுற, ஏன் யூரின் போகிற அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு, ஏன் மேலேருந்து நமக்கு சாப்பாடு இருந்துச்சு, அவனுங்க யூரின் போயிருக்க மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த ஜெயிலுக்குள்ளே வரத்துக்காக எல்லோரும் ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வரத்துக்கு அனுமதி இருக்குது. ஹீரோ வந்து ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஆனால் அந்த தாத்தாவோ ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு, பயங்கர பயமாகவும் ஆகிட்டார். யோ என்னையா ஜெயிலுக்குள்ளே கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு கேட்கும்போது அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் வீட்டிலேருந்து இதுதான் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது நான் ஒரு டிவியில் ஆடு பார்த்தேன். அந்த ஆடில் வந்து அந்த ஹீரோ வந்து இந்த கத்தி வந்து ரொம்ப அழகான கத்தின்ட்டு சொன்னான். அதனால் நான் வாங்கியிருந்தேன். அதே ஆக்டர் இன்னொரு ஆடில் வந்து வேறு ஒரு கத்தி நல்லா இருக்குன்னு சொல்லி அப்கிரேட் வெர்ஷன் அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொன்னான். அந்த காண்டில் நான் என்ன பண்ணேன், டிவியை போட்டு தூக்கி வெளியில் போட்டு விசிறிட்டேன். அது டிவி வெளியில் விசிறும்போது ஒருத்த மேலே பட்டு அவன் அந்த இடத்துல ஸ்பாட் அவுட் ஆகிட்டான். அதனால தான் நான் இங்கே உள்ளே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ தான் ஹீரோக்கு தெரியுது, இவன் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ அப்படியே நாட்கள் கடந்து போகுது. பட் ஆனால் ஹீரோக்கோ பசிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த எச்சி வச்ச சாப்பாடை சாப்பிட்டு மட்டுன்னு பிடிவாதமாக இருந்தவர் இப்போது லைட்டாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ 1 மாதம் டைம் நெருங்க போகுது. ஏன்னா 1 மாதம் டைம் ஆகும்போது செல்லில் இருக்கிறவங்களாம் மாறுவாங்கள்ல, வேறு ஒரு பிட்டுக்கு மாறுவாங்க. இப்போ ஹீரோ கேட்குறான், நீங்கள் எந்தெந்த செல்லுலலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பெரியவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பெரியவர், எந்த செல்லில் வேணாலும் போகலாம், 50வது லெவலுக்கு மேலே இருந்தால் நமக்கு சாப்பாடு எப்பயுமே கிடைக்கும். பட் 150க்கு கீழெல்லாம் தாண்டிடுச்சுன்னா நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நாளைக்கு எந்த செல்லில் இருப்போன்ட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறார். யோ அப்போ இதுக்கு முன்னாடி உன்னுடைய செல்மேட்டாக யாரோ ஒருத்தர் இருந்துருக்குறாங்க, எங்கேயா அவரை நீயே தானே கொண்டு சாப்பிட்ருக்க, அதனால தானே இப்போ நீ காலியாக இருக்கிறனால தான் என்னை உன் கூட இங்கே அனுப்பிட்டாங்க, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அந்த பெரியவர் வந்து அமைதியாகவே இருக்கார், ரொம்ப சைலண்ட்டாகவே. இப்போ அடுத்த நாள் காலையில் சாப்பாடு வருது. ஆனால் அந்த சாப்பாடோடு சேர்ந்து ஒரு பொண்ணு அந்த பிளாட்ஃபார்மில் வந்துட்டுருக்கா. ஆனால் அந்த பெரியவரோ அவளை கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறாரு, இந்த பிளாட்ஃபார்மில் யார் வேணாலும் ஏறி மேலே போகலாம், இந்த பொண்ணோட குழந்தை இந்த பிட்டில் எங்கேயோ இருக்குது, ஸோ அந்த குழந்தைய தேடி தான் இவள் வருவா, மாதம் மாதம் வந்துட்டு போவா அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. இவளை பார்த்து ரொம்ப பாவப்பாட்டாத, அவகிட்ட பாவம் காட்டாத, ஏன்னா அவள் செல்லில் இருக்கிறவங்கள அவளே கொன்று இருக்கா அப்படின்ட்டு பயமுறுத்துறாரு. அப்புறம் நீ என்கிட்ட கேட்டில்ல, என் ரூம்மேட்டை என் செல்மேட்டை நானே கொலை பண்ணி தின்னன்ட்டு, அப்படிலாம் எதுவும் நடக்கலை. என் செல்லில் இருந்த ஒருத்தன் அவனுடைய டைம் முடிஞ்சிருச்சு, அதனால் அவன் கிளம்பி போயிட்டான். ஆனால் மேலேருந்து சில பேர் கீழே விழுவாங்க, தற்கொலை பண்ணிக்குவாங்க, இந்த இடமே வேணாம், இது நரகம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் மேலேருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக கீழே விழுவாங்க. அவங்க வேணால் செத்து போயிருக்காங்க, அந்த உடம்பை வேணால் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு பெரியவர் சொல்கிறாரு.
உடனே ஹீரோக்கு ஈரக்குலையெல்லாம் நடுங்குது அப்படியே. ஏயா நீ உண்மையுமே மனுஷன்தானா இல்லை மிருகமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே அப்படியே முனைக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் அந்த தாத்தா மாதிரியே அங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அங்கேயே செட் ஆகிட்டான். மாத கடைசீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு மயக்க மருந்து கொடுத்து அந்த மயக்க மருந்து கொடுத்து அவங்க மயக்கம் ஆனதுக்கப்புறம் அவங்கள வேறு ஃப்ளோருக்கு மாற்றுவாங்க. அப்படி தான் இப்போ ஹீரோ மயக்கமாயிட்டான். இப்போ ஹீரோ கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா 171வது மாடியில் இருக்கார். ஐ மீன் 171வது ஃப்ளோரில் இருக்கார். இந்த ஃப்ளோருக்கு சாப்பாடே வராது. ஏன்னா 150க்கு மேலேயே இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வெறும் எம்டி பிளாட்ஃபார்ம் தான் வரும். அதில் ஒன்றுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ அதனால் அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்காரு, ஹீரோ முழிக்கிறதுக்குள்ளேயே அவரை பெட்டோடு கட்டி போட்டு வச்சுருக்காரு. இப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, எப்படியும் இங்கே சாப்பாடு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் ஒரு 8 நாள் பார்க்குறேன். 8 நாளில் எந்த ஒரு சாப்பாடும் வரலைன்னா உன் உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிட்டுக்கிறேன். உனக்கும் பங்கு தரேன். உன்னை கொல்லலாம் மாட்டேன். நான் இன்னும் ஒரு 2 மாதத்தில் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவேன். அது வரைக்கும் நான் உயிரோடு வாழணும் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இப்போ 8 நாள் ஆகுது. 8 நாள் ஆகியும் சாப்பாடு வரல. தாத்தாவால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஹீரோவோட உடம்பை கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த டைம் பார்த்து பிளாட்ஃபார்ம் கீழே வர அந்த பிளாட்ஃபார்த்தில் அந்த பொண்ணு வந்துட்டுருக்கா. அவள் பார்த்த உடனே அங்கேருந்து எகிரி குதித்து அந்த தாத்தாவை கொலை பண்ணிடுறா. அந்த கிழமை வச்சுருந்த கத்தி எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதாவது ஹீரோவோட கட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு அவன் கையில் கொடுக்குறா. உடனே ஹீரோ அந்த கத்தி எடுத்து அந்த கிழவனை சதக்குன்னு குத்தி கொலை பண்ணுறான். ஹீரோனால் இப்போ வலி தாங்க முடியல. அப்படியே மயக்கம் போட்டு விழுறாரு. ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா அவள் அந்த தாத்தாவை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பேய் மாதிரி சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் அதில் கொஞ்சம் ஒரு பீஸ் கறி எடுத்துகிட்டு வந்து ஹீரோக்கு வர கொடுக்குறா. கொடுத்துட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வழியாகவே அப்படியே கீழே போகிறா. இப்போ ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. அவருடைய ரூம்மேட்டை ஒரு பொண்ணும் ஒரு நாயும் இருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ ஆச்சரியப்படுறாரு. ஏன்னா இப்போ அந்த கிழமை செத்துட்டார்ல, அதனால் இப்போ அவருடைய ரூம்மேட்டாக ஒரு பொண்ணும் ஒரு நாயும் வந்திருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. இந்த பொண்ணை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு அவர் நினைக்கும் போது தான் நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோ இந்த பிட்டுக்கு ஜாயின் பண்ண வரும்போது இந்த பொண்ணு தான் மேனேஜ்மெண்ட்லேருந்து இன்டர்வியூ எடுக்கிறா. உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, உங்களுக்கு என்ன மாதிரி கறி பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறா. ஹீரோவை உள்ளே அனுப்பிச்சி விட்டவ இத்தனை வருஷம் மேனேஜ்மெண்ட்டில் வேலை பார்த்து அவளுக்கு போர் அடிச்சு போச்சான். அதனால் இப்போ பிட்டுக்குள்ளே அவளாக இன்ட்ரெஸ்ட்டோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு அவளாக இப்போ வந்திருக்கிறா. இப்போ ஹீரோ அவளை பார்த்து கேட்குறான், ஏம்மா நீ என்ன வேணாலும் இரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் சாப்பாடு மட்டும் ஏன் கம்மியாக அனுப்பிவிட்றீங்க? மேலேருந்து 150 லெவல் வந்தாலே இருக்கிற சாப்பாடெலாம் எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே 150 கீழே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. கொலை பட்னியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணும், வாய்ப்பே இல்லையே, நாங்கள் கரெக்டாக எல்லாத்துக்கும் கரெக்டான சாப்பாடு தானே அளவெல்லாம் பார்த்து நாங்கள் கொடுக்குறோம். அந்த அளவு நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி சாப்பிட்றதில்ல, நீங்கள் சரியாக பிரிச்சுக்கிறதில்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ பிளாட்ஃபார்ம்லேருந்து மறுபடியும் சாப்பாடு வருது. அந்த சாப்பாடை ஹீரோ எல்லா சாப்பாடையுமே ஒன்று விடாமல் சாப்பிட்றான். ஆனால் அவளோ கொஞ்சோண்டு சாப்பாடு எடுத்து அவள் கொண்டு வந்து அந்த நாய்க்கு கொடுக்குறா. இவ்வளோ தத்துவம் பேசுனியே, இப்போ ஹீரோ கேட்குறாரு, இப்போ இவ்வளோ தத்துவம் பேசுனியே, இப்போ இந்த சாப்பாடு எடுத்து உன் நாய்க்கு கொடுக்குறியே, அந்த சாப்பாடு இருந்தால் கீழே மனுஷங்க சாப்பிடுவாங்கள்ல அப்படின்ட்டு சொல்லும்போது அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, என் சாப்பாடு தான் நான் என் நாய்க்கு கொடுத்தேன். அது நாளைக்கு வரைக்கும் அது உயிரோடு இருக்கணும். நாளைக்கு சாப்பாடு வரும்போது என்னோடய பங்கை நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருக்கிறவங்க கிட்ட, ஏங்க நீங்களும் உங்களுடைய அளவுள்ள சாப்பாடை மட்டும் சாப்பிடுங்க, மீதி சாப்பாடை வச்சுருங்க, அது கீழ் ஃப்ளோருக்கு போனால் அவங்களுக்கு தேவைப்படுன்னு சொல்லும்போது கீழே இருக்கிறவனுங்க அந்த மேலே பார்த்தா அந்த பொண்ணை பார்த்து, ஏம்மா அவன் வேலையை பார்த்துட்டு போனாங்க, எவ்வளோ பட்னியில் இருக்கும் தெரியுமா, நாங்கள் அதெல்லாம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதுதான் நாங்கள் கொடுப்போன்னு சொல்லி அவளை கூட அவளுடைய பேச்சுக்கு மரியாதை கண்டுக்காமல் அவங்களுடைய சாப்பிட்றதுலேயே தான் குறியாக இருக்காங்க. அப்படியே 15 நாள் ஆகுது. இவளும் சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறா. அவனுங்களும் கேட்குற மாதிரியே தெரியல. இப்போ ஹீரோ அவனுங்களை பார்த்து, டேய் உங்களுக்கு என்ன அளவோ அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும். மேற்கொண்டு அதை விட்டுட்டு அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து அந்த சாப்பாடுலலாம் யூரின் போயிடுவேன் அப்படின்ட்டு ஹீரோ மிரட்டுறாரு. அவனுங்களும் சரி பார்த்துக்கலாம்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் இதில் உடன்பாடு இல்லை. எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்கணும்னு தான் பார்க்குறா. பட் ஆனால் அது முடிய மாட்டேங்குது.
திருப்பி சாப்பாடு வர அந்த பிளாட்ஃபார்மில் தன்னோட பொண்ணை தேடிட்டு அந்த பொண்ணு வரா. ஆனால் இந்த தடவை அவள் மயக்க நிலமையில் வந்திருக்கிறா. அவளுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் தான் சேர்ந்து அந்த பிளாட்ஃபார்மில் வந்த அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு பயங்கரமான சத்தம் கேட்குது. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா 2 பொண்ணுங்களும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்குறாங்க. எதுக்குமா சண்டை போடுறீங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து தடுக்கும்போது அப்போ தான் தெரியுது, அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்த பொண்ணோட நாயை இந்த பொண்ணு வந்து கொலை பண்ணிட்டா. அடுத்த நாள் அப்படியே அவள் அங்கேருந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி கீழே போயிட்டுருக்கிறா. அதுக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பொண்ணு சொல்கிறா, இவள் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், வெளியில் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, இவளை நான் தான் உள்ளே கொண்டு வந்தேன். இவளுக்கு பொண்ணுங்க இன்னுங்கலாம் யாரும் கிடையாது. ஆனால் இருக்கிறதா நினச்சி ஒரு இல்யூஷனில் அவள் வாழ்ந்துட்டுருக்கிறா. அதனால் நிறைய பேர்த்த கொன்னுக்கிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அந்த மேனேஜ்மெண்ட் பொண்ணு சொல்கிறாங்க. நான் என்னுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சரில் இருக்கேன். எப்படி நான் செத்து போயிடுவேன். அதனால தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இந்த இடம் என்னடானா பயங்கர மோசமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த மாதம் எல்லாத்துக்கும் ஃப்ளோர் ஷிஃப்ட் ஆகுது. ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா ஈரக்குலையே நடுங்கி போயிடுது. ஏன்னா இப்போ அவர் இருக்கிறது 202வது ஃப்ளோர், அதாவது 202. இந்த ஃப்ளோரில் கண்டிப்பாக சாப்பாடு வரவே வராது. அது ஹீரோவுக்கும் தெரியும். அந்த பொண்ணு எங்கடான்னு பார்த்தா அந்த பொண்ணு தூக்கில் மாட்டி தொங்கிட்டுருக்கா. இப்போது அந்த செத்துப்போன கிழவனும் செத்துப்போன இந்த மேனேஜ்மெண்ட் பொண்ணும் இல்யூஷனாக ஹீரோவுக்கு வந்து தொல்லை பண்ணுறாங்க. ஹீரோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாலும் அவனால் சுத்தமாக முடியல. சாப்பாடே வராமல் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருக்கான். எப்படியும் உயிர் வாழ்ந்தாகணுமில்ல, அதனால் வேறு வழி இல்லைன்னு சொல்லி தூக்கில் தொங்கிட்டு இருந்த அந்த பொண்ணை கீழே இறக்கி அந்த உடம்பை பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 1 மாதம் ஆகிடுது. அடுத்த மாதத்தில் இப்போ கண்ணு முழிச்சு பார்க்குறான் ஹீரோ. பார்த்தா 6th ஃப்ளோரில் இருக்கான். அவனுடைய ரூம்மேட்டாக பரத் அப்படின்ட்டு ஒரு பிளாக் மேன் இருக்கார். ஒரு நெக்ரோ. நம்ம பரத் கையில் ஒரு ரோப் வச்சுருக்காரு. அதை வச்சுக்கிட்டு மேல் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறாரு, ஏப்பா எப்படியாவது இந்த கயிறை பிடிச்சிக்கோங்க, நான் மேலே வந்துடுறேன், மேலே வந்து எப்படியாவது நான் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மேலே இருக்கிறவன் ஃபஸ்ட்டு அசிங்கப்படுத்தினாலும் சரி மேலே வா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ரோப்பை பிடிச்சிக்கிறான். பரத்தும் அப்படியே மேலே ஏறி போகிறாரு. பாதி தூரம் ஏறி போகிறாரு. பாதி தூரம் ஏறி போனதுக்கப்புறம் மேலே இருக்கிறவன் அந்த ரோப்பை விட்டுடுறான். பரத் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்துடுறாரு. ஆனால் ஹீரோ அவரை பிடிச்சிக்கிறாரு, அவரை காப்பாற்றுறாரு. இப்போ சாப்பாடு வருது. ஹீரோ அவருக்கு உண்டானது மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி கீழே அனுப்பி விட்றாரு. ஆனால் கீழே இருக்கிறவங்களாம் அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. போய் பரத்துக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் இந்த பிளாட்ஃபார்ம் சாப்பாடோடு வந்து ஒரு 2 நிமிஷம் நிற்கிது. மேலே இருக்கிறவங்க கரெக்டாக தான் எல்லாத்துக்கும் 250 ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கும் கரெக்டாக தான் சாப்பாடு அனுப்பிவிட்றாங்க. ஆனால் கீழே இருக்கிறவங்களாம் யாரும் அதை கண்டுக்கிறதே இல்லை, இஷ்டத்துக்கு சாப்பிட்றாங்க. இதனால் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குதுங்க. நம்ம வெப்பன்ஸ் ரெடி பண்ணுவோம், நம்மளே கீழே போகலாம், எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாடு அளவு நம்மளே கொடுப்போம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. அதையும் மீறி எவனாவது சாப்பாடு எங்களுக்கு அதிகம் வேணும் அப்படின்ட்டு எவனாவது வந்தானா நம்ம அந்த வெப்பன்ஸால் அவனுங்களை அட்டாக் பண்ணி அவனுங்களை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. இந்த ஐடியா மட்டும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இங்கே கொலைகள் நடக்காது, தற்கொலைகள் நடக்காது, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பரத்தோட அந்த வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு கீழே போகிறாங்க சாப்பாடோட. ஆனால் இப்போ ஹீரோ 7வது ஃப்ளோரில் இருக்கான். 51வது ஃப்ளோர் வரைக்கும் அவன் யாருக்கும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிற 5 ஃப்ளோரில் இருக்கிற மனுஷங்க கீழே 50 ஃப்ளோருக்கு இருக்கிற மனுஷங்களோட சாப்பாடை சாப்பிட்டுட்டாங்க. இப்போ சாப்பாடு பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதனால் ஹீரோ வந்து கீழே இருக்கிற 50 ஃப்ளோர் வரைக்கும் யாருக்கும் சாப்பாடு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதையும் மீறி ஹீரோ கொடுத்தான்னா கீழே கடைசி 50 ஃப்ளோருக்கு உண்டான சாப்பாடு கிடைக்காம போயிடும். இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு தான் இருந்தானுங்க, ஒரு நாள் சாப்பிட்லைன்னா ஒன்றும் செத்து போயிட மாட்டானுங்க அப்படின்ட்டு சொல்லி அந்த சாப்பாடு கிட்ட வரவங்க கிட்ட எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாங்க. ஒரு ஃப்ளோரில் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பரத் ரொம்பவுமே மரியாதை கொடுக்குறான். பாசக்கார பையன். ஐயா பெரியவரே, கீழே வரைக்கும் சாப்பாடு போகணும், அதனால் நான் வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடை பிரித்து கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சூப்பர், அதுக்கு இதுதான் வழியா? எல்லாத்தையும் அடித்து தான் திருத்துவியா? ஃபஸ்ட்டு வாயால் சொல்லிப்பார், கேட்கலன்னா அதுக்கப்புறம் அடித்து தள்ளு. கீழே இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுனால எதுவுமே மாற போகிறதில்ல அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு.
நீ மாற்றணும்னு நினச்சின்னா மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டேபிள் இருக்கிற ஒரு டிஷ் எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. இந்த டிஷ்ஷுடைய பேர் பெனக்கோட்டா. இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், இது யாருமே சாப்பிடாமல் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. திருப்பி இந்த பிளாட்ஃபார்ம் மேலே போகும்போது இந்த சாப்பாடு அப்படியே வச்சு அனுப்பிவிடு, அப்போ தான் மேலே இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போகும் அப்படின்ட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு. பரத்தும் அவர் சொல்கிற மாதிரியே அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு கீழே ஒவ்வொரு ஃப்ளோராக போகிறான். பட் ஆனால் ஒவ்வொரு ஃப்ளோரில் இருக்கிறவங்க யாருமே பரத்துடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு அதிகமாக சாப்பிட்றதுலேயே தான் குறியாக இருக்கிறாங்க. அதனால் எல்லாத்தையும் அடிக்க வேண்டிய நிலமை வருது. 50வது ஃப்ளோரை தாண்டினதுக்கப்புறம் கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து உண்மையான அவங்களுடைய மிருகத்தனம் என்னன்ட்டு அப்போ தான் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க கொடுத்துட்டு கீழே போகும்போதெல்லாம் நிறைய ஃப்ளோரில் ஆளுங்களே இல்லை, எல்லாருமே செத்துட்டாங்க. அந்த பிளாட்ஃபார்மும் அந்த ஃப்ளோரில் நிற்க மாட்டேங்குது. அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது, ஆள் இல்லைன்னா இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது சாப்பாடு கொண்டு வர அந்த பிளாட்ஃபார்ம் எங்கேயுமே நிற்காது அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கீழே போயிட்டுருக்கும்போது ஒரு 2 பேர் அந்த ஃப்ளோரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடித்து கொண்டுட்ருக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோவும் பரத்தும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில் ஹீரோவுக்கு பயங்கரமான காயங்கள் ஏற்படுது. ஒருத்தன் ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். பரத்தோட வயிற்றையே ஒருத்தன் கிழிச்சிட்டான். இருந்தாலும் பரத் அவனை கொன்னுட்டு ஹீரோவையும் காப்பாற்றிடுறான். திருப்பி அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போகுது. இவங்க 2 பேரும் அதில் ஏறிக்கிறாங்க. இவ்வளவு சண்டை நடந்தோம் அந்த பெனக்கொட்டங்கிற அந்த சாப்பாடுக்கு மட்டும் எதுவும் ஆகலை. அதை பத்திரமா பரத் அப்படியே அந்த பிளாட்ஃபார்மில் வச்சுருக்காங்க. கடைசியாக 333வது ஃப்ளோரில் அந்த பிளாட்ஃபார்ம் நிற்கிது. இவங்க 2 பேரும் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு சின்ன பொண்ணு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா. அந்த பிளாட்ஃபார்ம் சோரே இல்லாமல் கீழே போயிட்டு அப்படியே சர்ன்னு வேகத்தில் மேலே போயிடுச்சு. இப்போ ஹீரோவும் பரத்தும் சரி எப்படியும் பிளாட்ஃபார்ம் நாளைக்கு கீழே வரும்ல, அப்போ அது மேலே ஏறி நம்ம போயிடலாம் மேலே அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு செம்ம பசியோடு அந்த பெனக்கோட்டா அதாவது அந்த ஃபுட்டை பார்த்துக்கிட்டே இருக்கா. பரத் இப்போ சொல்கிறானோ, இந்த ஃபுட்டு நாளைக்கு இங்கேருந்து மேலே போனால் மட்டும்தான் இங்கே சாப்பாடு பற்றாக்குறையாக இருக்குங்கிறது மேலே இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் போகும் அப்படின்ட்டு சொல்கிறான். அதனால் இந்த சாப்பாடு தர முடியாது அப்படின்ட்டு பரத் சொல்கிறான். ஆனால் இருந்தாலும் பரத்துக்கு மனசு தாங்க முடியல, ஹீரோக்கும் தாங்க முடியல. அதனால் அந்த பொண்ணுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்றாங்க. இப்போ அந்த செத்து போன தாத்தா ஹீரோவுடைய கனவுல சொல்கிறாரு, இப்போ பிளாட்ஃபார்ம் வந்துடுச்சு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹீரோ அப்படியே அந்த பிளாட்ஃபார்ம் கீழே போகிறான். பரத்தை எழுப்புறான். பட் ஆனால் பரத் எந்திரிக்கலை. பரத் அங்கேயே இறந்து போயிட்டான். இப்போ கீழே அந்த பொண்ணு கூட போய்கிட்டே இருக்கார். போகும்போது அந்த இடமே ரொம்ப இருட்டாகுது. அந்த இருட்டில் இப்போ அந்த செத்து போன தாத்தா வராரு. நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிற? உன்னுடைய வேலை நீ வெற்றிகரமாக முடிச்சிட்ட, நீ வா என் கூட அப்படின்ட்டு அந்த தாத்தா கூப்பிட்றாரு. இப்போ ஹீரோ இந்த பொண்ணை நான் பத்திரமா மேலே அனுப்பிவிடணும், இந்த பொண்ணு தான் மெசேஜு, இந்த மெசேஜ் கரெக்டாக மேலே போனால் மட்டும்தான் இங்கே சாப்பாடு பற்றாக்குறை இல்லாமல் எல்லோரும் நிம்மதியாக வாழ முடியும், அதனால் நான் வர முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு அந்த தாத்தாவோ, நீ போகணுன்ட்டு அவசியம் இல்லை, இந்த பொண்ணு பிளாட்ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக மேலே போனாலே மெசேஜ் போன மாதிரி தான் அர்த்தம் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. கரெக்டு தான் இல்லை? சரி நான் உங்கள் கூடயே வந்தாரேன்னு சொல்லிவிட்டு ஹீரோ அந்த தாத்தாவை கூடயே அப்படியே போகிறாரான். அந்த பொண்ணு அந்த பிளாட்ஃபார்ம் மேலே போகும்போது அப்படியே படுத்துக்கிட்டு மேலே சர்ருன்னு வேகமாக போயிடுறா. அவங்களுக்கும் மெசேஜ் போய் சேர்ந்துருது. இதோடு இந்த படம் முடியுது. இந்த படம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம ரியல் லைஃப்பில் கம்பேரிசன் நிறையவே இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே அளவுக்கு அதிகமான ரிசோர்ஸஸ் இருக்குது. பட் ஆனால் எதுவுமே யாருக்குமே அளவாக போய் சேர்றதில்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ், படம் பிடிச்சிருந்ததா? இது வரைக்கும் ஒரு பார்க்காத ஒரு ஸ்டோரியாக இருந்ததில்ல. இந்த படம் மூலிமா நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நாம் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு போகிறோம்னு நம்ம வாழ்க்கை தீர்மானிக்கலாம். ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். நான் சொல்கிறது சரினா கமெண்ட்டில் ஏதாவது சொல்லிட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் ராஜா. பாய்.